ட்ரம்ப் போர் விரைவில் முடியும் என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். ஆனால் அதில் கூட அவர் இப்போது பின்வாங்கி விட்டார் என்று கூறப்படுகிறது. ஹர்முஸ் நீரிணையை ஈரான் மூடினால் இதுவரை கண்டிராத வகையில் மரண நெருப்பு மற்றும் ஆவேசம் கலந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தும் என்று எச்சரிக்கை விடுகிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தில் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நெருப்பும் ஆவேசமும் கலந்த தாக்குதல் தயாராக இருக்கிறது ஈரானுக்கு என்று அவர் எச்சரித்திருக்கிறார். எங்கும் ட்ரம்ப் எதிலும் ட்ரம்ப் என்ற போன்று ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் தான் இந்த துபாய் மீதான தாக்குதல்களையும் அதிகரிக்க செய்திருப்பதாக கூறப்படுகிறது. லங்காஸ்ரீயின் கழுகு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி. பல செய்திகளுக்காக காத்திருப்பீர்கள். கழுகார் பல இடங்களில் தேடி சென்று அல்லது காத்திருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ச்சியாக எச்சரிக்கைகள் தீர்ந்த பாடில்லை. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய அதி உச்சமான ஒரு மையம் ஒன்று ஹிஸ்புல்லாக்களால் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லாவின் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை தாக்குதலுக்குள்ளான மொசாட்டின் இன்னும் ஒரு ரகசிய இடம் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் இதனை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேல் தரப்பில் இது தொடர்பான எந்த ஒரு தகவலும் பெறவில்லை. யுத்தம் அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று விட்டது. இன்னும் ஒரு தகவல் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது கழுகாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் போர் விரைவில் முடியும் என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். ஆனால் அதில் கூட அவர் இப்போது பின்வாங்கி விட்டார் என்று கூறப்படுகிறது. வெறும் சில மணி நேர இடைவெளியில் ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று முதலில் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் சற்றே குறைய தொடங்கியது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே தன்னை நிலைப்பாட்டை மாற்றியவர் ஹர்முஸ் நீரிணையை ஈரான் மூடினால் இதுவரை கண்டிராத வகையில் மரண நெருப்பு மற்றும் ஆவேசம் கலந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தும் என்று எச்சரிக்கை விடுகிறது. ஹர்முஸ் நீரிணையை மூடினால் ஒரு பெரும் தாக்குதலை நடத்துவேன் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ஹர்முஸ் நீரிணையில் இப்போது சீனாவினுடைய ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கப்பல் இப்போது தீப்பிழமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தாக்குதல் கைமீறி சென்று விட்டது என்று மத்திய கிழக்கில் மிகவும் அமைதியாக இருந்த பல நாடுகள் ஆபத்தை எதிர்நோக்குகின்றன. கட்டார், துபாய் போன்ற இடங்களில் எல்லாம் இன்று ஒரு அபாய எச்சரிக்கையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது நிமிடத்துக்கு நிமிடம். இந்த ஹர்முஸ் நீரிணை தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. போர் தொடங்கி 2ஆம் தேதியிலிருந்து ஹர்முஸ் நீரிணையை ஈரானால் முடக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பாதை முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் ட்ரம்ப் இப்போது விடுத்துள்ள எச்சரிக்கை ராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய போருக்கு அவர் தயாராகிவிட்டார் என்றே கூறப்படுகிறது. ட்ரம்பினுடைய அந்த அறிவிப்பு ஹர்முஸ் நீரிணை கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலிருந்து மூடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் 3 நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இப்போது ட்ரம்ப் ஒரு கட்டத்தை தாண்டி விட்டார். அவரால் இனி அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு தீப்பிழம்பு பற்றி எறிய போகிறது என்று கூறியிருக்கிறார். ஈரானினுடைய புரட்சிகர ராணுவம் IRGC ராணுவத்தினர் ஒரு கூற்றை கூறியிருந்தார்கள். 1 லிட்டர் எண்ணெய் கூட அந்த ஹர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல விடமாட்டோம் என்று வெளியிட்ட கருத்துக்கு பதிலடியாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்து இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தில் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நெருப்பும் ஆவேசமும் கலந்த தாக்குதல் தயாராக இருக்கிறது ஈரானுக்கு என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். கைமீறி சென்று விட்டது. ஒரு பெரும் அவலத்தை இந்த உலகம் சந்திக்க போகின்றது என்பது மட்டும்தான் இப்போது கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கழுகார் தேடி சென்ற அவருடைய செய்திகள் பதிவேற்ற செய்யப்படுகின்ற போது IRGC அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிக்கையில் எதிரி நாடுகளின் ஆயுத கிடங்குகள் காலியாக தொடங்கியுள்ளதாகவும் போரிலிருந்து கௌரவமான முறையில் வெளியேறுவதே சிறந்த வழி என்றும் IRGC ராணுவத்தினர் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் இந்த அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானினுடைய IRGC ராணுவத்தின் அறிவிப்பு, டொனால்ட் ட்ரம்பினுடைய கோபமும் நெருப்பும் கலந்த தாக்குதல் என்ற அறிவிப்பு இன்று மாலை அல்லது நாளையில் ஒரு பெரும் அவலத்தை இந்த உலகத்தின் ஒரு பகுதி சந்திக்க போகிறது என்பது மட்டும் கழுகாரால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. பொறுத்திருப்போம். ஆனால் ஈரானை மிகவும் இலேசாக நினைத்த அமெரிக்கா, ஓரிரு நாட்களில் யுத்தத்தை முடித்து விடலாம் என்ற அமெரிக்கா இப்போது இந்த யுத்த களத்திலிருந்து வெளிவருவதில் ஒரு கௌரவ பிரச்சனையோடு இருக்கின்றது. ஆனால் ஈரானும் தன்னுடைய பிந்தள தாக்குதல்களையும் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் ஈரானுக்கு ஆதரவாக இன்று இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்துகின்ற சமகாலத்தில் மத்திய கிழக்கு மீது ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை நோக்கி இருந்தாலும் துபாய் மீது கடுமையான தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கின்றது. ஏன் அந்த தாக்குதல்?
பலருக்கும் கோபமாக இருக்கின்றது. துபாய் மீதான தாக்குதலை ஈரான் தொடுப்பதற்கு காரணம் என்ன, அல்லது துபாய்க்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோபம் என்ன என்று தேடி பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைத்தது. எங்கும் ட்ரம்ப் எதிலும் ட்ரம்ப் என்ற போன்று ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் தான் இந்த துபாய் மீதான தாக்குதல்களையும் அதிகரிக்க செய்திருப்பதாக கூறப்படுகிறது. துபாயோடு மட்டுமல்லாது கட்டார் மீதும் அதனுடைய தாக்குதல் இருக்கிறது. ஏன் இந்த இரண்டு நாடுகள் மீதும் அவ்வளவு வன்மம் என்று தேடி சென்ற போது, கட்டார் எண்ணெய் உற்பத்தியில் மத்திய கிழக்கில் அதிகம் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஈரானை விட அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுவதாக ஒரு தகவல் கூறப்படுகிறது. ஆனால் ஈரானில் தான் அதிக அளவு எண்ணெய் என்றும் கூறப்படுகிறது. எதில் உண்மைத்தன்மை இருப்பது என்பது தொடர்பில் இன்னும் உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் எதுவும் பொதுப்பரப்பில் இல்லை. ஆனாலும் கூட வரலாற்றில் முதன்முறையாக துபாயை ஈரான் தாக்கி இருக்கின்றது, அல்லது தாக்குவதற்கான அனைத்து திட்டங்களிலும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. பில்லேடன் ISIS தீவிரவாதிகள் இருந்த காலத்திலும் கூட இவ்வாறான ஒரு தாக்குதலை துபாய் சந்தித்ததில்லை. அந்த தீவிரவாத சக்திகள் செயற்பாடுகள் அதிகரித்திருந்த காலத்திலும் கூட துபாய் மீது எந்த ஒரு தாக்குதல் நடத்தவில்லை. துபாயை எல்லோரும் ஒரு அமைதியான வர்த்தக மையமாகவே பார்த்திருந்தார். அது மட்டுமல்லாது அங்கு பலரும் முதலீடுகளை செய்வதை அடிப்படையாக வைத்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் தான் பாம் ஜமேக்கா என்கின்ற ஒரு வர்த்தக மையம் இருக்கின்றது. அந்த வர்த்தக மையம் கூட இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த வர்த்தக மையத்தை பார்த்தால் அது ஒரு பெரும் சுடுகாடாக இருக்கின்றது. துபாயினுடைய பெரும் இதய பகுதியாக இருக்கக்கூடிய பாம் ஜமேக்காவினுடைய நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கின்றது. ஏன் இவையெல்லாம் நடக்கிறது, இதனுடைய நோக்கம் என்ன என்று தேடி சென்ற போது, துபாயில் இருக்கக்கூடிய ஸ்பை ஷேக் என்று சொல்லி ஒருவர் இருக்கின்றார். அந்த ஸ்பை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், உளவு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர். அவர் இருக்கின்றார். அவர் இந்த செயற்பாடுகளில் மறைமுகமாக சம்பந்தப்படுகிறார் என்று கூறப்படுது. யாரோடு சம்பந்தப்படுகிறார்? ட்ரம்ப் அவர்கள் தேர்தலுக்கு முதல் அறிவிக்கின்றார், இந்த கரன்சியை நாங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம், இதில் முதலீடு செய்தால் அடுத்தபடியாக 2 மடங்கான பெருமானங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளும் கழிவில்லை, எல்லா நாடுகளும் அதற்குள் முதலீடு செய்கிறார்கள். வெற்றி பெற்ற பின் சாதாரணமாக ட்ரம்ப் கூறிய கருத்து நிஜமாகிறது. 85,000 கோடி டாலர்களை, அமெரிக்க டாலர்களை அவர் வருமானமாக ஈட்டுகின்றார். அந்த முதலீட்டில் முதலீடு செய்தவர்களோடு அவர் அதனை பொறுப்பாக இருந்ததனால். அப்படியாயின் அதில் முதலீடு செய்தவர்கள் எவ்வளவு எடுத்திருப்பார்கள், ஸ்பைசேக் எவ்வளவு அதில் முதலீட்டை ஈட்டியிருப்பார் என்று நீங்கள் தேடி பாருங்கள். அந்த அந்த கரன்சிக்கு அவர் வைத்த பெயர் தான் ட்ரம்ப் கரன்சி என்று கூறப்படுகிறது. அது இவ்வாறான சூழ்நிலையில் பெரும் வருமானம் ஈட்டப்படுகிறது. அந்த பணத்தை, அந்த வருமானம் ஈட்டிய 85,000 கோடிக்கு அதிகமான டாலர்களை டொனால்ட் ட்ரம்ப் துபாயில் முதலீடு செய்கின்றார். தேர்தலுக்கு முதல், அதாவது தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 2 வாரங்களுக்கு முதல் அவர் அந்த பகுதிக்கு, அதாவது துபாய்க்கு சென்று ஸ்பைசேக்கோடு நடமாடுகின்ற ஒரு புகைப்படம் வெளியாகியது சர்வதேச ஊடகங்களில். தமிழ் ஊடகங்களில் அவை வெளியாகவில்லை. இதான் முதல் தரமாக வெளியாகிறது என்று நினைக்கின்றோம் நமது அறிவு கட்டிய வகையில். அந்த ஸ்பைசேக்கோடு சென்றுதான் அவர் இந்த விவகாரங்களை எல்லாம், அங்கு முதலீட்டு தொடர்பான விடயங்களை எல்லாம் கையாளுகிறார். அதனை அறிந்த, அதாவது இந்த விடயங்களை நோட்டமிடுகிறது ஈரான். ஈரான் 47 ஆண்டு கால வரலாற்றில், அவர்களுடைய அந்த புரட்சிகர ராணுவம் உருவாக்கப்பட்ட வரலாற்றில் ஒருபோதும் அமெரிக்கா மீது வலிந்து தாக்குதல் நடத்தவில்லை. இன்று வரைக்கும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆனால் அந்த துபாய் மீதான ட்ரம்பினுடைய முதலீட்டை மிகவும் துல்லியமாக அறிந்து கொள்கிறது ஈரான். அந்த அறிந்து கொண்டதன் விளைவுதான் இந்த தாக்குதல் துபாய் மீது அதிகரிப்பதற்கு, அல்லது துபாயை அதிக அளவில் இலக்கு வைப்பதற்கு காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் எப்போது அந்த ஸ்பைசேக்கோடு மிகவும் ரகசியமாக, எங்கும் வரவில்லை, ஒரு சில சர்வதேச ஊடகங்களில் வந்த புகைப்படங்களை பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஒரு புறம், ஏன் ஈரான் மீது இவர்களுக்கு இன்னும் ஒரு கோபம் இருக்கிறது இஸ்ரேலுக்கு என்று தேடி பார்க்கின்ற போது, இஸ்ரேலின் அயன் டோம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ராணுவ சந்தையில் மிக பிரதானமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக பார்க்கப்பட்டது அயன்டோம். இந்த அயன்டோமை முழுமையாக ஈரான் அழித்து விட்டது. இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அயன்டோம் முழுமையாக செயலிழந்து விட்டது. இந்த கோபத்தில் இருந்த இஸ்ரேல் ஈரான் மீதான யுத்தத்தை கடுமையாக நகர்த்தி கொண்டிருக்கின்றது. கடுமையாக நகர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. கமேனியின் இறப்பு கூட இந்த அயன்டோமினுடைய இழப்பு, அல்லது அதிகளவான இஸ்ரேல் சந்தித்த ஒரு பின்னடைவுகளின் காரணம் என்று கூறப்படுது. அயத்துல்லா அல் கமேனி இருக்கின்ற போது இஸ்ரேலினுடைய அயன்டோம் முழுமையாக அழிக்க வேண்டும் என்பதில் அவர்களுடைய புரட்சிகர இராணுவத்தினருக்கு கடுமையான கட்டளைகளை பிறப்பித்திருந்தார். துபாய் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் அதற்கு முதலாவது காரணம் ட்ரம்ப், இரண்டாவது துபாயினுடைய மிக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஸ்பைசேக் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. ட்ரம்பை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியில் பெரும் பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது ஜூனியர் ட்ரம்ப், அதாவது ட்ரம்பினுடைய இளைய 3வது மனைவிக்கு பிறந்திருக்கக்கூடிய ஜூனியர் ட்ரம்ப் வருடத்தில் அரைவாசி மாதம், 6 மாதத்துக்கு மேலாக அவர் துபாயில் தான் தங்கி இருப்பாராம். துபாயில் தான் அவர் அதுக்குரிய பல வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பலரும் மறந்திருப்பீர்கள், சில வேளை சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம்,
பைடன் அரசில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இந்த கிரிப்டோ கரன்சி தொடர்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்று நீதிமன்றத்தில் ஒரு சூடு பிடிக்கின்ற சூழ்நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார். அதோடு அந்த வழக்கு கிடப்பில் போட்டுவிட்டது. இதுதான் இப்போது அந்த துபாய் மீது ஈரானின் கோபம் அல்லது இஸ்ரேலுக்கு ஈரான் மீதான கடுமையான கோபங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. அதுதான் முழுமையான காரணம் அல்ல, ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. பொறுத்திருப்போம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். முடிந்தவரை இந்த தளத்தை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் வழங்குங்கள். இதனை பின்தொடர வேண்டும். இது புதிய நிகழ்ச்சி. நீங்களும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதனோடு இணைந்திருங்கள். உங்களை தேடி கழுகார் உடனடியாக வந்து விடுவார். இந்த கழுகாரின் புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு புதிய கழுகார் நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். கழுகு பார்வையினூடாக உங்களை பார்க்கலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.